Hi friends, welcome to Learn English Everyday YouTube channel. நம்ம சேனல்ல தொடர்ச்சியா நம்ம இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றது, அதே மாதிரி இங்கிலீஷ்ல பேசணும் அப்படின்னா அதுக்கு என்னென்ன விஷயங்கள் தேவை, இந்த மாதிரி இங்கிலீஷ் ரிலேட்டடா இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸுமே நம்ம ரெகுலரா போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கும் அது ரிலேட்டடான ஒரு வீடியோ தான். மெயினா இப்போ இங்கிலீஷ்ல நம்ம ரீடிங்ல ரொம்ப வீக்கா இருக்கிறதுக்கு நிறைய பேர் நினைக்கக்கூடிய மெயினான ரீசன் என்ன அப்படின்னா, நான் படிச்சது தமிழ் மீடியம். ஸோ அதனால தமிழ் மீடியத்துல படிச்சனால என்னால இங்கிலீஷ், நான் மற்ற சப்ஜெக்ட் எல்லாம் தமிழ்னால படிச்சுட்டேன், இங்கிலீஷ்ல எனக்கு அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இருக்கல, அப்போ நான் படிக்கல, பெருசா அதை கவனமா எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி ஒரு சில விஷயங்களும் யோசிப்பாங்க. ஸோ நம்ம தமிழ் மீடியத்துல படிச்சது மட்டும்தான் நம்மளோட நம்மளால இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண முடியாதா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. ஸோ இங்கிலீஷ் நம்ம ரீடிங் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்றதுக்கு பேசிக்கா என்ன விஷயம் தேவையோ அதை நீங்க ட்ரை பண்ணீங்கனாலுமே உங்களோட கண்டிப்பா இங்கிலீஷ் ரீடிங் ரைட்டிங் இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ இந்த ரெண்டு ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நாம வேலை செய்யக்கூடிய இடத்துல, இல்லைன்னா நான் காலேஜ் முடிச்சுட்டு ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ போகணும். ஸோ கேம்பஸ் இன்டர்வியூ அப்படின்னாலே இன்னைக்கு கண்டிப்பா நம்ம ஒரு பிரைவேட் செக்டர்ல போறோம் அப்படின்னா நமக்கு இங்கிலீஷ் பேச தெரியுமா அப்படின்றது ஒரு மெயினான விஷயமா இருக்கு. ஸோ இங்கிலீஷ் பேச தெரிஞ்சவங்க தான் ஜாயின் பண்ணி ஜாப்ல சக்சஸ் பண்ணியிருக்காங்களா அப்படின்னா கிடையாது, இல்லாதவங்க கூட போயிருக்காங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணி ஜாப் கிடைச்சவங்க அப்படியே இல்லாம அதுக்கப்புறம் அவங்க நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டு அவங்க இம்ப்ரூவ் பண்ணனாலதான் இன்னைக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல கண்டிப்பா இருக்க முடியும். ஸோ அதனால நம்ம எந்த மீடியம்ல படிச்சோம் அப்படின்றது கிடையாது. ஸோ நம்ம எந்த விஷயத்த கத்துக்கிட்டோம் அப்படின்றது தான். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நான் இங்கிலீஷ் மீடியமே படிச்சிருந்தாலும் கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட பாக்குறது என்ன அப்படின்னா, ரொம்ப அவங்க ரீடிங் பண்றது ரொம்ப கம்மி. என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ ஒரு கொஷின் இருக்கு, அதாவது லாங் ஆன்சர் ஷார்ட் ஆன்சர் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றாங்க. எக்ஸாம் வருது, லாங் ஆன்சர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே மெமரி பண்ணிக்கிறாங்க, ஷார்ட் ஆன்சர்ல என்ன இருக்கோ அதை அப்படியே மெமரி பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா அந்த லெசனை ஃபுல்லா ரீட் பண்றது, நிறைய புது புது வேர்ட்ஸ் எப்படி ரீடிங் பண்ணணும் அப்படின்றது, அதை கரெக்டா நம்ம ரீட் பண்றோமா அப்படின்றது, இந்த மாதிரி எந்த விஷயமே கவனிக்கிறது இல்லை. ஸோ அதனால ஒரு சப்ஜெக்டையோ ஒரு விஷயத்த கொடுத்து நீ ரீட் பண்ணுப்பா அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடியவங்ககிட்ட டெஸ்ட் பண்ணி பாருங்க, சொன்னீங்கன்னா ஒரு சில பேர் வாசிப்பாங்க, ஒரு சில பேர் என்ன படிக்கிறாங்கன்றதே நமக்கு கேட்காது. ஏன்னா அவங்க பிரிச்சு படிப்பாங்க, சில டைம் பாத்தீங்கன்னா விட்டு விட்டு படிப்பாங்க, என்ன படிச்சாங்கன்றது அவங்களுக்கே புரியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம தமிழ் மீடியம் தான் படிச்சிருக்கோம் அப்படின்றவங்களும் சரி, இல்ல உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் எல்லாமே தெரியும் அப்படின்னாலும் இங்கிலீஷை நம்ம ஈஸியா தமிழ் மூலமாவே கத்துக்கலாம். தமிழ்ல இருக்கக்கூடிய உயிர்மெய் எழுத்துக்களுக்காக இங்கிலீஷ்ல என்னென்ன எழுத்துக்களுக்கு அந்த உச்சரிப்பு வருது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம கத்துக்க போறோம். இதை கத்துக்கிறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ இதை நம்ம கத்துக்கிட்டோம் அப்படின்னாலே தமிழ்ல இருக்கக்கூடிய எல்லா எழுத்துக்களுமே நம்மளோட தாய்மொழி அப்படின்றனால கண்டிப்பா நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது அந்த எழுத்துக்கள் இங்கிலீஷ்ல எந்தெந்த எழுத்துக்களுக்கு பயன்படுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால தமிழ் மாதிரியே இங்கிலீஷையும் ஈஸியா ரீடிங் பண்ண முடியும், அதே மாதிரி எழுத முடியும். ஸோ அதை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம நிறைய வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்கோம், கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, உங்களாலையும் இங்கிலீஷ் ரீடிங் ஈஸியா பண்ண முடியும். வாங்க இன்னைக்கான லெசன்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபர்ஸ்ட் உயிரெழுத்துகளுக்கு என்னென்ன இங்கிலீஷ் எழுத்துல அந்த உயிரெழுத்தோட உச்சரிப்பை நம்ம சொல்றோம் அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒரு சிலவங்க படிச்சிருப்பீங்க, இப்போ ஆ ஆ அப்படின்னா ஏ ஏ அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்ல படிச்சிருப்பீங்க. நானுமே ஒரு சில ஸ்போக்கன் புக்ஸ்ல எல்லாம் அந்த மாதிரி படிச்சிருக்கேன். பட் நான் என்ன மெத்தட்ஸ்ல கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இப்ப ஆ அப்படின்ற உச்சரிப்பு ஏக்கு மட்டும் கிடையாது, ஓக்கும் நம்ம யூஸ் பண்றோம், யூக்கும் நம்ம யூஸ் பண்றோம். இப்போ அனிமல், ஆ நிமல், அனிமல் அப்படின்ற வேர்டுல நம்ம ஆ அப்படின்ற உச்சரிப்பு யூஸ் பண்றோம். ஓகே, இப்போ ஓ எங்க வருது அப்படின்னா, ஓ ஒரு வார்த்தையோட ஸ்டார்டிங்ல வருது அப்படின்னும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆனியன், ஆனியன். ஸோ இதை ஆனியன் ஆன்ற எழுத்துல நம்ம உச்சரிப்போம். ஓகேவா? ஸோ இங்க ஆ வரலையே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இங்க ஆனி அன், அதாவது ஆ நீ அன், ஆனியன். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ கவர் அப்படின்ற ஒரு வேர்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, கவர். ஓகேவா? COVER, கவர். இதுல இங்க ஓக்கு என்ன உச்சரிப்பு வருது, இக்கு கூட்டல் ஆதா கான்னு சொல்றோம், கவர் அப்படின்னு சொல்லி படிக்கிறோம். அப்ப இங்க ஓக்கு என்ன உச்சரிப்பு வருது, உங்களுக்கு ஆ உச்சரிப்பு வருது. அப்பதான் இந்த எழுத்தை நம்ம இக்கு கூட்டல் ஆ என்ன பண்றோம், கான்னு சொல்லி படிக்கிறோம். ஓகேவா? ஸோ அப்போ ஆன்ற எழுத்துக்கான உச்சரிப்பு, இந்த தமிழ் எழுத்து ஆவை நம்ம ஏக்கு மட்டும் யூஸ் பண்ண கிடையாது, ஓக்கும் யூஸ் பண்றோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்.
அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க யூ யூ என்னடா யூன்னு வரும் இல்லைன்னா ஊன்னு உச்சரிப்பு வரும். நமக்கு எப்படி ஆணு வருது நீங்க நினைக்கலாம். சோ யூக்கு வந்து ஆன்ற உச்சரிப்புமே இருக்கு. இப்ப பஸ் அப்படின்னு படிக்கிறீங்க, பஸ் BUS பஸ். சோ இதுதான் இந்த பஸ்ஸோட ஸ்பெல்லிங். இங்க வந்து பிக்கு என்ன சவுண்டு இப், யூக்கு என்ன சவுண்டு ஆ, இப்பு கூட்டல் ஆ தான் என்னது பா, பால்ல பா. அப்போ எஸ்ஸோட உச்சரிப்பு இஸ். ஓகேவா? அப்போ பஸ். சோ அதனால நமக்கு ஆன்ற இந்த நம்ம தமிழ்ல சொல்லக்கூடிய இந்த ஆ எழுத்து AOU இந்த மூணுக்குமே ஆ. ஓகேவா? சோ நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஆ AOU. அதே மாதிரி ஆன்ற உச்சரிப்பு ஏக்கும் வரும் ஓக்கும் வரும். இங்க ஆனியன் பார்த்தோம் இல்லையா? சோ ஆனியன். அதே மாதிரி ஆப்பிள். சோ இங்க ஆப்பிள் அப்படின்னு படிக்க மாட்டோம். APPLE ஆப்பிள், ஆப்பிள் அப்படின்னு தான் படிப்போம். அப்போ ஆ. ஓகேவா? சோ அதே அடுத்தது பாருங்க. சோ அடுத்து இ, ஈக்கு வந்து இ, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஐ. ஓகேவா? II. சோ இதுல ஐ வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நமக்கு ஈன்ற உச்சரிப்பு கொடுக்கும். ஓகேவா? சோ எக்ஸாம்பிள் பாத்தீங்க அப்படின்னா சிட்டி, சிடி சிட்டி. இங்க வந்து சிக்கு வந்து இஸ் உச்சரிப்பு இல்லைன்னா இச்சுன்னு வச்சுக்கோங்க, சி உச்சரிப்பு. ஐக்கு வந்து இ, அப்போ சி இச்சு இ சி, சி இட்டி சிட்டி. ஓகேவா? சிட்டி அப்படின்னு சொல்லி படிப்போம். சோ இங்க வந்து என்ன சவுண்ட் வருது? ஐக்கு ஈன்ற சவுண்ட் வருது. அப்போ இ அப்படின்ற எழுத்து இங்கிலீஷ்ல எது எதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்றோம்? ஈன்ற எழுத்துக்குமே வருது, அதே மாதிரி ஐ என்ற எழுத்துக்கும் வருது. அடுத்து ஈன்ற நெடில் உச்சரிப்பு. சிங்கிள் ஈக்கும் ஈன்ற சவுண்டும் இருக்கு, அதே மாதிரி டபுள் இ வந்தாலும் 2 இ வந்தாலும் ஈன்ற சவுண்டு. அடுத்து ஊ, ஊன்ற சோ பாத்தீங்கன்னா இப்ப யூக்கு எப்படிப்பா ஊன்னு வரும் நீங்க யோசிக்கலாம். எக்ஸாம்பிள் பாருங்க, BUSH புஷ். இப்பு கூட்டல் ஊ பூ, பூ. SHக்கு என்ன சவுண்டு? இஷ். அப்ப புஷ் அப்படின்னு படிப்போம். இங்க என்ன சவுண்ட் வருது? யூக்கு ஊன்ற சவுண்ட் வருது. ஓகேவா? சோ அப்ப வந்து இது யூ அண்ட் டபுள் ஓ. டபுள் ஓல பாத்தீங்கன்னா இப்போ மூன். இம்மு கூட்டல் ஊ தான் என்னது? மூ, மூன்ற சவுண்டு. மூன் அப்படின்ற வேர்டுல நம்ம என்ன பண்றோம்? டபுள் ஓக்கு ஊன்ற உச்சரிப்பு கொடுக்குறோம். அதாவது ஊன்ற நெடில் உச்சரிப்பு இருக்கு. அதே மாதிரி புக்குன்ற டபுள் ஓ வர்ற இடங்கள்ல ஊ உச்சரிப்பு இருக்கு. ஓகேவா? புக் BOOK புக். இங்க வந்து ஊ உச்சரிப்பு வருது. சோ அந்த மாதிரி ஊன்ற எழுத்துக்கு யூ டபுள் ஓ இருக்கு, ஊன்ற நெடில் எழுத்துக்கும் டபுள் ஓ. அடுத்து பாருங்க. சோ அடுத்தது வந்து ஏக்கு வந்து AE ரெண்டுமே இருக்கு. எலிஃபண்ட், எலிஃபண்ட்டுக்கு ELE ஏ சவுண்டு தான் யூஸ் பண்ணும். அதே மாதிரி ஏன்ற நெடில் உச்சரிப்புக்கு ஏ. ஐக்கு ஐஸ், ஐ இஸ் ஐஸ், ஐஸ்கிரீம். அதே மாதிரி ஓக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ எழுத்து, ஓ எழுத்து. அதே மாதிரி அடுத்து பாத்தீங்கன்னா அவுன்ற எழுத்துக்கு OU OV OW. இது எல்லாமே அவுன்ற உச்சரிப்பு தான் கொடுக்கும். சோ இதை நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே உங்களால ஈஸியா வந்து எந்த வேர்டா இருந்தாலும் படிக்க முடியும் நான் சொன்ன மெத்தடுல. சோ இதே மாதிரி நம்ம மெய்யெழுத்துக்கள், தமிழ்ல இருக்கக்கூடிய மெய்யெழுத்துகளுக்கு நிகரான ஆங்கில எழுத்துக்களும் இருக்கு, அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்பதான் வந்து நம்ம ஒரு சென்டென்சஸ் படிக்கிறதுக்கு நமக்கு வேர்ட்ஸ் படிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இக்கு அப்படின்றதுக்கு என்னென்ன எழுத்துக்கள்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா KGCQ. இது எல்லாத்துக்குமே இக்கு அப்படின்ற உச்சரிப்பு தான் வரும். கண்ணன், அதே மாதிரி பாத்தீங்கன்னா கணேசன், ஜெண்டில். ஓகேவா? சோ ஜே சவுண்டும் இருக்கு, இங்க இக்கு சவுண்டும் இருக்கு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்குக்கு வந்து இன்னு NG, இங்கு அப்படின்ற சவுண்டுமே சில வார்த்தைகள்ல வரும். எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா ரிங்னு சொல்லுவோம் பாத்தீங்கன்னா, ரிங். NGக்கு இங்கு சவுண்ட் ரிங். சோ இதை எப்படி தமிழ்ல எழுதுவோம்னா ரீ போட்டு இங்க எழுதுவோம், ரிங் ரிங். ஓகேவா? சோ இங்க NGக்கு என்ன சவுண்டு? இங்க சவுண்டு. அதே மாதிரி CHக்கு பாத்தீங்கன்னா இச்சு. ஓகேவா? கேட்ச், கேட்ச். இதுல வந்து CHக்கு என்ன சவுண்டு? இச்சு சவுண்டு. இஸ்ன்ற சவுண்டுமே இருக்கு, எஸ்ஸோட சவுண்டும் இருக்கு. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா NGN இருக்கு. இட்டுக்கு பாத்தீங்கன்னா டி சவுண்ட் இருக்கு, டி சவுண்ட். ரெண்டுக்குமே இட்டு அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். இன்னுக்கு வந்து என். ஓகேவா? அடுத்தது THக்கு வந்து இத்துக்கு வந்து TH. இன்னுக்கு இன், இப்பு இப்பு. பீக்கு சொல்லும் போது இப்பு அப்படின்னு படிக்கணும், பிக்கு சொல்லும் போது அதை அழுத்தி இப்பு அப்படின்னு சொல்லி படிக்கணும். அடுத்தது இம்முக்கு வந்து பாத்தீங்கன்னா இம்முக்கு எம். ஓகேவா? மணி. சோ இங்க வந்து இம்மு தான். சோ இம்மு கூட்டல் மாவாயிடுது, அப்போ மணி. சோ இங்க பாருங்க,
ஓக்கு ஆ உச்சரிப்பு. ஸோ எல்லாமே ஒன்னோட ஒண்ணு உங்களுக்கு லிங்க் தான். ஏன்னா இது வந்து மெய்யெழுத்து, இது உயிரெழுத்து, இது ரெண்டும் சேர்ந்து உயிர்மெய் எழுத்தா மாறுது. ஒய்க்கு ஈன்ற உச்சரிப்பு, ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஆர். அதே மாதிரி இல்லுக்கு என்ன யூஸ் பண்றோம் அப்படின்னா எல்லு. இவ்வுன்றதுக்கு டபிள்யூ அண்ட் வி ரெண்டுமே வரும். இல் இந்த இல்லுக்கு வந்து இசட் ஹெச் வந்து யூஸ் பண்ணிக்கிறோம். இது மேக்சிமம் நமக்கு வராது, எங்கேயாவது தான் வரும். ஏன்னா தமிழ்ல பெயர்கள் ஏதாவது எழுதுறதுக்கு தான் உங்களுக்கு தேவைப்படும். தமிழ் அதே மாதிரி வந்து தமிழ் மொழி இந்த மாதிரி எழுதுவாங்க இல்லையா, கனிமொழி இந்த மாதிரி பேர் எழுதும் போது யூஸ் ஆகும். அடுத்து இல்லுக்கு எல், இருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆர், இன்னுக்கு என். இப்போ இந்த சவுண்ட்ஸ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இந்த தமிழ்ல இருக்கக்கூடிய மெய்யெழுத்துகளுக்கும் உயிரெழுத்துகளுக்கும் என்னென்ன எழுத்துக்கள் ஆங்கிலத்துல பயன்படுது அப்படின்றது நம்ம உச்சரிப்பாகவும் வச்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா உயிர் பிளஸ் மெய்யெழுத்துக்களை உருவாக்குறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். தமிழ் போலவே ஆங்கிலத்தை நம்ம எழுத்து கூட்டி படிக்கிறதுக்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். ஸோ இந்த உச்சரிப்புகள் வச்சு நம்ம இங்கிலீஷ் தமிழ்ல வந்து ஒரு வார்த்தைய இப்போ வந்து கம் அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம எழுதணும். கா இங்க கான்றது பாத்தீங்கன்னா உயிர் மெய் எழுத்து, இம்முன்றது கான்சனட் அப்படியே வந்துருச்சு மெய் எழுத்து. அப்போ இம்முக்கு என்ன எழுத்து வரும்? எம் வரும். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஈன்றது ஒரு சைலண்டா வரும். ஸோ இ கம், ஏன்னா ஈ வந்து நிறைய வார்த்தைகள்ல சைலண்டா தான் வரும். இப்ப கான்றது இக்கு கூட்டல் ஆ. ஸோ இக்குக்கு வந்து என்ன எழுத்து வரும்? சி. இங்க ஆன்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓ வரும். அப்போ சிஓ எம்இ அப்படின்றது தான் கம். ஸோ இந்த மாதிரி நம்ம படிக்கவும் முடியும், எழுதவும் முடியும். ஓகேங்களா? ஸோ இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கனாலே நீங்க எந்த மீடியமா இருக்கட்டும் உங்களால நல்லா இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் நம்ம வந்து பேராகிராஃப் படிக்கிறோம், புக்ஸ் படிக்க இம்ப்ரூவ் பண்றோம் அப்படின்றது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல நியூஸ் பேப்பர் படிக்கிறது, அதுக்கப்புறம் நம்ம சிஸ்டம்ல ஒர்க் பண்றோம் அப்படின்னா நிறைய படிக்க வேண்டிய விஷயங்கள் இருக்கும், நிறைய கேதர் பண்ணணும். போன்ல ஏதாவது ஒரு செட்டிங்ஸ் பார்க்கணும்னாலும் அதை நம்ம படிச்சுக்கணும். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்றது ரொம்பவே முக்கியம். ஸோ நம்ம இங்கிலீஷ்ல பேசுறதுக்கு ஒரு பிகினிங்கா பேசணும் அப்படின்னாலே நம்ம டென்சஸ் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. டெய்லி யூஸ் பண்ற வேர்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் பத்தாது. பட் நமக்கு வேர்ட்ஸ் வந்து தெரியணும். ஏன்னா ஸோ அதுக்கு வந்து பிகினிங் வந்து நமக்கு ரீடிங் தான். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ வாசிக்கிறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரீடிங் வந்து ரொம்பவே லைஃப்ல இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு பயனுள்ள பதில சந்திக்கலாம். தேங்க்யூ.